இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் 5வது குறளை நாம் பார்க்க போகிறோம். அழுக்காறு அவா வெகுளி இனாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த குறளிலே திருவள்ளுவர் சொல்லுகிற காரியம் பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் இந்த 4ஐயும் விட்டு விலகும்போது அறம் செய்தவர்களாய் காணப்படுகிறோம். இதை வேதாகமத்துடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த காரியங்களை வேதாகமத்திலிருந்து அவர் அழகாக எடுத்து சொல்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 14:30 சொஸ்தமான உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி. இங்கே பொறாமை எலும்புருக்கியாய் காணப்படுகிறது. அழுக்காறு பொறாமை எலும்புருக்கியாய் செயல்படுகிறது. பொறாமை நமக்குள்ளே வரும்போது நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அது அழித்துவிடும். 2வது அவா பேராசை அல்லது இச்சை. அதை குறித்து பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் இப்படியாக எழுதுகிறார். பண ஆசை எல்லா வித தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை மட்டுமல்ல, பொருளாசை, இப்படிப்பட்ட பேராசைகள், இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனை அழித்துவிடும். பண ஆசை எல்லா வித தீமைக்கும், தீமையான காரியங்களுக்கு அது வேறாய் காணப்படுகிறது. நமக்குள்ளே தோன்றுகிறதான பேராசைகள் அது தீமைக்கான வழிகளை வகுக்கிறதாய் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சினம், கோபம், 3வது கோபம். இந்த கோபம் ஒரு மனிதனை அழித்துவிடும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பவுல் எபேசியருக்கு எழுதும்போது கூட அவர் எழுதுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே பவுல் இப்படியாக எழுதுகிறார். சகலவித கசப்பும், கோபமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இங்கே சகலவித கசப்பும், கோபமும், சகலவித கசப்பு, கோபம், வைராக்கியங்கள், பகைகள் இதெல்லாம் நம்மை விட்டு நீங்க கடவுது என்று பவுல் எழுதுகிறார். கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவன் ஒரு நீதியை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அந்த நீதியை நாம் நடப்பிக்க வேண்டுமானால் நம்முடைய கோபத்தை நாம் அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். 4வது இனாச்சொல் கடுஞ்சொல். பிறர் மனதை புண்படுத்தும் வகையில் பேசுகிறதான காரியம் அதுதான் கடுஞ்சொல், இனாச்சொல். அந்த இனாச்சொல்லை குறித்து வேதம் சொல்லும்போது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொல்லோ கோபத்தை எழுப்பும். கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுப்புகிறது. கடுமையாய் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகிறது. அப்படி நாம் மனதை புண்படுத்துகிறவர்களாக இராமல் மற்றவர்களுடைய மனதின் காயத்தை ஆற்றுகிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். அதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து புறப்பட கடவுது என்று பவுல் எழுதுகிறார். நாவடக்கம். இந்த நாவடக்கம் நாவு நெருப்பு தான் என்று பவுல் எழுதுகிறார். யாக்கோப்பு எழுதுகிறார். இப்படியாக நாவை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாவு ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. இந்த நாவை நாம் அடக்கி இந்த நாவினால் இருந்து பிறக்கிற வார்த்தைகள் இன்சொல்லாய் இருக்க வேண்டும். மற்றவருடைய காயத்தை ஆற்றுகிற சொல்லாய் நம்ம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அறம் செய்கிறவர்களாக இருக்க முடியும். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா.